வாங்க இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு ஸ்பூன், கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா தாளிச்சிக்கலாம். கடுகு கடலப்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை ஒரு 4 வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணுமா கூடவோ குறைவாக போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பீட்ரூட்டை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி காய் சீவிரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்திக்கலாம். பீட்ரூட் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பீட்ரூட் வதக்கி விட்டாச்சு. பீட்ரூட் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பீட்ரூட் நல்லா அதுவே தண்ணி விடும், பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம இது தண்ணி ஊற்றிலாம் வேக வைக்க தேவையில்லை. இந்தளவுக்கு தண்ணி விடும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கலாம். பீட்ரூட் ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க, வேகிறதுக்கு உடனே வெந்துடும். வந்து துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்திக்கலாம். பீட்ரூட் வெந்ததுக்கப்புறமா தேங்காய் சேர்த்தி வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துருக்கோம். இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பீட்ரூட் பொரியல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.